பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். ஆமீன். ஆண்டவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஆனால் மனுஷனுடைய அன்பு மாறிடும். சிலர் உங்களை ரொம்ப நேசிப்பாங்க, நீங்களும் அவங்கள ரொம்ப நேசிப்பீங்க, அவங்க மேலே அன்பாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச காலத்தில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நீ இப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது, உன்கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்குதுன்னே இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை எப்படி எல்லாமோ நினச்சேன், ஆனால் நீ இப்படி இருக்குன்னு சொல்லி குணத்தை பார்த்து சில தவறுகளை பார்த்து நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய அன்பு மாறாதது. இங்கே வசனத்தில் இஸ்ரவேல் மக்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு அற்புதம்லாம் செய்து அவங்கள நடத்தி கொண்டு வந்தார். அவங்க அடிக்கடி முறுமுறுப்பாங்க, அப்பப்போ ஆண்டவரையே குறை சொல்லுவாங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக கல் எடுப்பாங்க, அவங்கள கொல்லவும் முயற்சிப்பாங்க. அந்த மாதிரியான ஜனங்கள் நாமும் கூட சில நேரங்களில் அப்படி தான் பண்ணுறோம். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடுறோம்ல. ஆனால் நாம் ஆண்டவரை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அவர் நம்மளை வெறுக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது தகப்பன் அவங்கள வெறுத்து தள்ளிடுவாரா? இல்லைல்ல, அவங்கள கண்டித்து சரி பண்ணுவார். ஏன்னா அந்த அன்பு. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மளை வெறுக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஒருவேளை நீங்கள் நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவரை கஷ்டப்படுத்திட்டேனே, அவரையே குறை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போ நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்களோ அப்போவே அவருடைய அன்பு உங்களை நெருங்கி வரும். அந்த அன்பு ஒரு நாளும் மாறாதது. நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியுதுல்ல, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது உங்களை பாதிக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஆண்டவரை சந்திக்கவும் பயமாக இருக்குது, போய் பேசக்கூட கஷ்டமாக இருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், தைரியமாக வான்னு சொல்கிறாரு. உங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துடுங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீங்கள் கைவிடாத வெறுக்காத தேவன் என்பதை விளங்க பண்ணுங்கப்பா. உங்கள் கரம் அவங்க மேலே அமரட்டும். இப்பொழுதே அவங்க துக்கம் மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும். நீங்கள் கைவிடாத தேவன் என்பதை விளங்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.